வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு 19ஆம் தேதி டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை ஒரு முக்கியமான வீடியோ. உங்களை இன்றைக்கு பாராளுமன்றம். ஸோ பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு வந்து ஸ்விம்மிங் பூல்ல நிக்கிறேன். நீங்க யோசிப்பீங்க, என்னடா இவன் பார்லிமெண்ட் ட்ரெஸ்ஸோட ஸ்விம்மிங் பூல்ல வந்து நிக்கிறான் யோசிப்பீங்க. ஸோ அத விளக்கமா நான் சொல்றதுக்கு முன்னம் முக்கியமான ஒரு விடயம். திருவோணமலையில தமிழரசு கட்சி வந்து ஜிஎஸ்க்குள்ளாலையும் டிஎஸ்க்குள்ளாலையும் நிவாரணம் கொடுக்க போய் அதே தங்களுக்கு இல்லை என்று கேட்ட சனத்துக்கு போலீஸை போட்டு அடிச்சு 4 பேரை பெர்மனண்டா உள்ளுக்குள்ள போட்டிருக்கு. ராஜகாரிய பாதாகிரியும பொது சொத்துக்களை சேதம் விளைவிச்சது தமிழரசு கட்சியின் கூத்து கதைப்பண்டை பாராளுமன்றத்தில் இருக்கிறது கதைக்கிறது நேரம். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் 29 பேரை போலீஸ் தேடி கொண்டிருக்குது. பேர் போட்டு பெர்மனண்டாக உள்ளே தள்ளுவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அநியாயம் ஒன்று நடந்திருக்கிறது. ஸோ அதுக்காக பாராளுமன்றத்தில் இன்றைக்கு இப்ப டைம் பாத்தீங்கன்னா என்னுடைய டைம் வந்து 10:40 டைம். இன்றைக்கு எனக்கு ஸ்பீச் இருக்குது நேரம் 3 மணி போல. ஸோ அதுக்கு முன்னம் நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கேன். இன்றைக்கு அது அந்த விடயம் தொடர்பாக கதைக்க போறேன். ஸோ அதுக்கு முன்னுக்கு வந்து நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறேன். எதன்னு பாத்தீங்கன்னா நான் நினைக்கிற ஒரு ஸ்விம்மிங் பூல். இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து எங்க இருக்குன்னு சொன்னால் ஹோட்டல் ரமடா உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து கிங்ஸ்பெரி மற்றது ஹோல் தட் கோல்ட் ஃபேஸ் ஹோட்டல். அதுல இது ஒரு சிம்பிள் ஹோட்டல் பட் வெரி நைஸ் பெர்ஃபெக்ட் பிளேஸ். இட்ஸ் கால்ட் ஹோட்டல் ரமடா. நான் 2015ஆம் ஆண்டு நவம்பர் 22, 23 இந்த ஹோட்டலுக்கு வந்தேன். நான் இப்ப 10 வருஷம் கழிச்சு இந்த ஹோட்டலுக்கு வரேன். வந்து வேணடா பார்லிமெண்ட் போற ட்ரெஸ்ஸோட ஸ்விம்மிங் பூல்ல வந்திருக்கிறானே என்று சில நேரத்துல நீங்க யோசிக்கலாம். ஏன்னு கேட்டா அங்க ஒரு மீன் குஞ்சு வந்து நீந்தி கொண்டு இருக்கு. அந்த மீன் குஞ்ச அந்த தவக்க குஞ்ச நான் இன்னைக்கு ஸ்விம்மிங் பூல்ல கூடி வந்திருக்கேன். சொல்றது ஒர்க் லைஃப் பேலன்ஸ். என்னண்டா நீங்க ஒர்க்குக்கு போகவும் வேணும், வேலையை பார்த்து கொள்ளவும் வேணும், அதே நேரம் வந்து உங்களுடைய லைஃப் வாழ்க்கையையும் வடிவா பார்த்து கொள்ளும். தனிய வேலைன்னு திருறாக்களுக்கு வாழ்க்கை நாசமா போயிடும். தனிய வாழ்க்கைன்னு திருறாளுக்கு வேலை இருக்காது. ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்றது சரியான முக்கியமா டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், வேலை செய்யறாக்கள், பிசினஸ் மேன் எல்லாருமே குடும்பத்தை தூக்கி எறிஞ்சிட்டு, பொலிட்டீஷியன்ஸ் குடும்பத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வேலை என்று சாகிறது. அந்த நேரத்துல உங்களுக்கு பிள்ளைகள் இல்லாம இருக்கும். பிள்ளைகள் சில நேரங்கள் என்னன்னு சொன்னால் அப்பா என்ன கலர்ன்னு தெரியாமலே பிள்ளைகள் வளர்ந்துருக்கும். சரிதானே? அது எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அது வேற கதை. இது வந்து அப்பாட கன்சர்னே இல்லாம, அப்பாட கவனிப்பே இல்லாம பிள்ளைகள் வளர்ந்துரும். ஸோ அது வந்து சரியான முக்கியம். ஸோ இன்றைக்கு நான் என்னுடைய மீன் குஞ்ச நீந்துறதுக்கு கூட்டின்னு வந்திருக்கிறேன். ஹோட்டல் ரமடாவில் இங்கே 3 ஹவர்ஸுக்கு ஜஸ்ட் 2000 rupees தான். 3 ஹவர்ஸுக்கு 3000 or 2000 நினைக்கிறேன். 3000 rupees அடல்ட்ஸுக்கு. சில்ட்ரன்ஸுக்கு பாதி 1500 மட்டும்தான் காசு. 3 ஹவர்ஸுக்கு ஆசையில நீந்திட்டு அதுக்கு பிறகு அங்கே பின்னால ரெஸ்டாரண்ட் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து ரெஸ்டாரண்ட். ஸோ ரெஸ்டாரண்ட்ல போய் வடிவா சாப்பிடு. சரியான ஃபுட் எல்லாம் வந்து சரியான சீப். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கொழும்புல நான் எக்கச்சக்கமான ஸ்விம்மிங் பூல்களுக்கு போயிருக்கிறேன். கொழும்புல போகாத ஸ்விம்மிங் பூல்ல இல்ல. இந்த ஸ்விம்மிங் பூல் தானே இப்ப பெரிய பிரச்சனை வந்து யாழ்ப்பாணத்துல சென்ற குளச்சில. ஏன் நான் இதை எடுத்து போடுறேன்னு சொன்னா இந்த வீடியோக்கு வந்து சரியான முக்கியமான வீடியோ. ஸோ இதுல பின்னுக்கு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ரெஸ்டாரண்ட் சொன்னா நீங்க தண்ணி அடிக்கிற ரெஸ்டாரண்ட் நினைக்க கூடாது, சாப்பிடலாம் காலமா போய். ஸோ இதுல வந்து 3 ஹவர்ஸுக்கு ஜஸ்ட் 3000. குழந்தை அவனுக்கு வந்து 2000 எடுத்தவங்க, அவன் 15 வயசு பிள்ளை. ஸோ 2000க்கு இதுல வடிவா குளிச்சுட்டு அதுல ரூம் இருக்கு. அந்த ரூமுக்கு போய் நீங்கள் அதுல ட்ரெஸ் பண்ணிட்டு திருப்பி மறுபடியும் ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ எத்தனையோ ஹோட்டல்ஸுக்கு நான் கொழும்புல போயிருக்கேன். பட் பெஸ்டஸ்ட் ஹோட்டல் இன் கொழும்பு. நோ ரஷ், சனமே இல்ல இருக்காது. பெரிய நீங்க என்ன நாள்ல வந்தாலும் பெரிய ரஷ் ஆகி இதுல வந்து வெள்ளக்காரெல்லாம் குளிச்சு கோல் லீஃப் எல்லாம் அடிச்சு அப்படி என்றால் சரியான கஷ்டமா இருக்கும். சுத்தி பாருங்க, ஒரு தெருமே இல்லை. முக்கியமா மார்னிங் 10:30க்கு ஒரு தெருமே இல்லை. ஈவினிங் ஒரு கொஞ்சம் ரஷ் ஆகும். மற்ற நேரங்கள்ல பெருசா ரஷ் ஆகிறதே இல்லை. ரமடா இஸ் த பெஸ்டஸ்ட் பிளேஸ் டு மை நாலேஜ். வந்து நீங்கள் இங்க உங்களுக்கு பிள்ளைகளை கூட்டி கொண்டு வந்து ஸ்விம் பண்றதுக்கு. இன்னொரு பியூட்டி என்னன்னா இதுல சைட்ல வந்து இணல் இருக்கு, இதுல மரங்கள் இருக்கிறது. அவை இந்த பூலுண்ட இந்த சைட் ஃபுல்லா இணலா இருக்கும். இந்த சைட்டை பாத்தீங்கன்னா இந்த சைட் ஃபுல்லா இணலா இருக்கு. 11 மணி 12 மணிக்கும் இதுல நிம்மதியா குளிக்கலாம். ஒரு பெஸ்டஸ்ட் பிளேஸ். ஸோ ஐ டுக் மை சன் ஹியர். வாங்க வீடியோக்குள்ள போவோம்.
ஓகே, நாங்க இப்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ இது அவர் வந்து இப்ப we are getting ready. ஸ்விம்மிங் ட்ரங்க், இது வந்து குளிக்கைகளை வந்து நீந்தைக்குள்ள ஸ்விம்மிங் ட்ரங்க் போடணும். ஸோ ஷார்ட்ஸ் as well, right? ஓகே. ஸோ அது சன்னுக்கு போறது முக்கியமா இந்த வெயிலுக்குள்ள குளிக்கைகள்ல சன்பர்ன் வராம இருக்கிறதுக்கு ஐடியல் வந்து அந்த டிஷர்ட் ஃபுல் ஸ்லீவ் போடுறது. பட் ஃபுல் ஸ்லீவ் இல்லை, ஸோ ஷார்ட் ஸ்லீவ் வந்து இட்ஸ் கோயிங் டு கெட் ரெடி. ஓகே, privacy is very important, so he doesn't want to get video. Okay, so he's there. He's there. Okay, and நான் ஒரு ஸ்பீடோ கிளாஸ் ஒன்று கொண்டு வந்தேன் பிரான்ஸ்ல இருந்து. இட்ஸ் வெரி சீப், இட்ஸ் €20. இங்கே காசுக்கு 8,000 rupees. ஸ்பீடோ அதோட இது வந்து டிண்ட் பண்ணினது. ஸோ டார்க் கலர்ல இருக்கும். இந்த பூல் டைவ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும். அதோட பாத்தீங்கன்னா அவர் எப்பவுமே தான் போய்கிட்ட டாய்ஸ் கொண்டு தான் போவார் குளிக்கிறதுக்கு. ஹி கோட் a boat and வந்து பெயிண்ட் பண்ணிருக்கார் ரெட் கலர்ல. How did you paint that? With the brush. Okay, why the boat has red color? Because the boats in the bottom they have red color, so like algae and all doesn't grow on it. Okay, ஏன் போட்ல வந்து கீழே சிவப்பு கலர்ல இருக்கிறேன்னு கேட்டா அவருக்கு தெரியுமான்னு பாக்குறதுக்கு. என்னன்னா அந்த சிவத்த பெயிண்ட்ல வந்து ஏதோ ஒரு அலுமினியம் இல்ல ஏதோ ஒரு நிக்கல் ஏதோ ஒன்று இருக்கு. ஸோ அதால அது வந்து என்ன செய்யாதுன்னு சொன்னால் இந்த அல்கா அந்த கடல்ல இருக்கிற பாசிகள் ஒன்றும் வளராது. ஸோ அதை கேட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஹி கோட் ரெடி கோயின் ஹேவ் அ ஷவர். அது இந்த பூலுக்கு போறேன்டாலும் நீங்க ஷவர்ல போய் ஃபர்ஸ்டா வாஷ் அண்ட் எடுத்துட்டு தான் போகணும். ஸோ கெட்டிங் ஷவர் ஏன்னு சொன்னா அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஷவர் பண்ணிக்கல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே யூரின் வரும். ஸோ பூலுக்குள்ள புதிச்சுட்டு அதுக்கு இருந்து உச்சா வைய தேவையில்லை. ஸோ ஹி கெட் ஷவர்ட் அண்ட் செக் let's check that he can swim. Okay. Okay. So and go out. So we were in the male chamber. Okay, that's the pool. That's the swimming pool, and it's in Ramada, Colombo Ramadavla. Yeah, you can carry on. Colombo Ramadavla. குழந்தை பிள்ளைகளுக்கு வந்து ரமடாவில் வேற பூல் இருக்கு. He started his own job. மீன் பிள்ளைக்கு மீன் குஞ்சுக்கு வந்து நீந்த சொல்லி கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 2 steps இருக்கு இதுல. யூ கேன் ஸ்விம் வெரி வெல். அவன் வந்து நல்லா நீந்துவான். சின்னலையோ பழக்கி இருக்கிறேன். ஃப்ரீ ஸ்டைல் சின்னலையோ கூட்டிக்கொண்டே பழக்கி இருக்கிறேன். நான் அண்மையிலையும் பார்த்தேன். நான் ஒரு 5 வயசு பிள்ளை உண்டு, ஒரு முஸ்லீம் பிள்ளை உண்டு அண்மையில பார்த்தேன். நான் இந்த எதுக்குள்ள விழுந்து வீட்டுல இருக்கிற தொட்டிக்குள்ள விழுந்து மோசம் போயிட்டு. இங்கால சரியான ஆழம், பட் அவருக்கு ஒரு பயமே இல்லை. ஆழம் என்னடா ஆழம், கீழே ஆழம், அவர் கீழே போறார். அவரு தெரியும் வந்து ஆழம். கால் விட்டு பார்த்தவர் கால் சரி வரையில. ஒரு 5 வயசு பிள்ளை உண்டு நான் பார்த்தேன். நான் கீழே ஆழம் சரியானதா. இஸ் கோயிங் டவுன். ஒரு சின்ன வீட்டுல இருக்கிற ஒரு சின்ன தொட்டி ஒன்றுக்குள்ள விழுந்து நீந்தி மோசம் போனது நான் பார்த்தேன். ஸோ நீந்துறது வந்து சரியான இம்பார்ட்டன்ட். பிள்ளைகளுக்கு நீந்த சொல்லி கொடுங்க. இத்தனை வயசு பிள்ளை 3 மாதத்துல இருந்தே நீந்த பழக்கலாம். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்களா, இத்தனை வயசுல இருந்து நீந்த பழக்கலாம்னு. 3 மாதத்துல இருந்தே நீந்த பழக்கலாம். அது வந்து சரியான இம்பார்ட்டன்ட் நீந்துறது. ஃபர்ஸ்ட் டைம் நீந்தேக்குள்ள வந்து நான் நெடுக சொல்லியிருக்கிறேன், ஏலாதண்டா கரையால் அடிச்சுட்டு வர சொல்லி. ஸோ கரையால வந்தா என்ன லாபம்னு சொன்னால் தச்சமே உங்களுக்கு ஏழாண்டாலும் கட்ட பிடிச்சிடலாம். மற்றது பிள்ளைகளுக்கு கட்டாயம் நீந்த சொல்லி கொடுங்க. நான் நினைக்கிறேன் அங்க மருதனாமட சந்தில என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் லவன் நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. அவன் வந்து இது வச்சிருக்கான், ஸ்விம்மிங் பூல் ஒன்று வச்சிருக்கான். குழந்தை பிள்ளைகளுக்கு போய் நீந்தலாம். இது வந்து கிட்டத்தட்ட 25 மீட்டரும் இல்லைன்னு. இவர் வந்து பயமில்லாம் போவான் அதுக்குள்ள. அவன் அப்படி இல்லாடி டையும் ஷர்ட்டையும் கலட்டி போட்டு குதிக்கிறது தானே உள்ளுக்குள்ள. என்னடா குழந்தை பிள்ளைகளுக்கு வந்து நீந்த சொல்லி கொடுக்குறது சரியான முக்கியம். இது ரெமடா வந்து பெட்டர். ஏனண்டா
அடல்ட்டுக்கு வந்து 2000 ஃபார் 3 hours. 3 hours ஜஸ்ட் 2000. ரமடா ஹோட்டல் ஒன்று இருக்கு. இப்போ நான் மெட்ட ஹோட்டலுக்கு போயிருக்கேன் கொழும்புல. 5000 per hour, 10,000 per hour. பூலும் கிளீன் இல்லையா மற்ற இடங்கள்ல. ஆனால் ரெமடா வந்து பூல் வந்து பயங்கர கிளீன். ரெமடா ஹோட்டல் வந்து பூல் சரியான கிளீன். முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்றால் அக்சஸ் வந்து ஈஸி. அதுல வந்து காரை பார்க் பண்ணி போட்டு வந்து இதுல எடுக்கிறது தான். அக்சஸ் சரியான ஈஸி. அதை விட சொல்றேன்டா இந்த ஹோட்டல் ஸ்டாஃப் அவை உங்களை ட்ரீட் பண்ற விதம் இட்ஸ் வெரி நைஸ். இஸ் கோயிங் டவுன். அக்கி, ஐ வாண்ட் யூ டு அக்கி கம் தேர். ஸ்டாஃப் வந்து உங்களோட ட்ரீட் பண்ற விதம் இட்ஸ் ஃபேன்டாஸ்டிக். அதோட அங்க பாத்தீங்கன்னா அவடத்துல சின்ன ஒரு இதுவும் இருக்கு. எனி டைம் நீங்கள் போய் சாப்பிடலாம். ஸோ இதுலயே ஒரு அப்பா அம்மா கூட்டிட்டு வரண்டா பிள்ளையே, இதுல பிள்ளைய நீந்த சொல்லி போட இதுல ஒரு அடி ஒன்று அடிச்சுட்டு போகலாம். ஓகே, why don't you go from here to there. அதோட இவர் வந்து கொஞ்சம் முதலுக்கு வந்து கொஞ்சம் குண்டு ஆள், தொடக்கத்துல கொஞ்சம் குண்டு. அப்ப அதுக்கு பிறகு நான் சொன்னான் இல்ல ஸ்விம்மிங் கூட்டிட்டு போறாண்டு ஸ்விம்மிங் கூட்டிட்டு போ பழக்கி தொடக்கினான். கொஞ்ச நாள் நீங்கள் ஸ்விம்மிங் கூட்டிட்டு போனீங்க என்றால் அதுக்கு பிறகு அவ்வளவுதான். பிள்ளை டெய்லி ஸ்விம்மிங் கூட்டிட்டு போன்னு சொல்லும். அவன் வந்து கிட்டத்தட்ட 50, 75, 100 மீட்டர் பயமில்லாம் நீந்துவான். நான் பேக் ஸ்ட்ரோக்கும் பழக்கி இருக்கிறேன். வந்து பேக் ஸ்ட்ரோக் ஈஸி. என்னென்றால் பேக் ஸ்ட்ரோக் இப்ப ஃப்ரண்ட் ஸ்ட்ரோக்ல நீங்கள் ஃப்ரீ ஸ்டைல்ல போயிட்டு ஃப்ரீ ஸ்டைல் என்றால் அக்கி கம்மியடாலே he want to go and take his boat எடுக்கணும் ஆசை போல. கனடால பிறகு ஸ்விமிங் பூல் கூட்டின்னு வந்திருக்கேன். அடுத்து ரெமடாவில் இன்னொரு அட்வான்டேஜ் என்றால் இந்த பக்கம் இணலா இருக்கும். இதுல பாருங்க, இதுல வந்து இந்த பக்கம் இணலா இருக்கும். ஸோ மத்தியானம் இப்ப வந்து நேரம் சரியா 10:30 நேரம். 10:30 இந்த பக்கம் இணல் அவ்வளவு இது இல்ல. ரெமடாவில் இருக்க அட்வான்டேஜ் என்னென்றால் இந்த பக்கம் ஃபுல்லா இணலா இருக்கும். ஈவன் 12 மணிக்கு வந்து குளிக்கலாம். மற்ற இடங்கள்ல பயங்கர வெக்கையா இருக்கும். இங்க வந்து அந்த பிரச்சனை இல்லை. இதோட வந்து என்னென்றால் நான் வந்து மகனுக்கு நீந்த பழக்கினேன். நான் சின்ன இல்லையா, ஒரு வயசுல இருக்கீங்களே, 6 மாசத்துல இருக்கீங்களே, அதில் எந்த நேரமும் தண்ணிக்கு தான் விளையாட விடுறேன் நான். அதுக்கு பிறகு அங்க உங்களுக்கு தெரியும் கேஸ்ல வந்து எங்கண்ட அந்த இது இருக்கு தானே, எதுன்றால் தல்சவனையில வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்கு. அக்கி கம் திஸ் சைட், இட்ஸ் டூ ஹாட் தேர், கம் ஹியர். ஸோ தல்சவனையில வந்து ஒரு பூல் ஒன்று இருக்கு, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அங்க கூட்டி கொண்டு போய் என்ன செய்யறா, கையுக்கு வந்து அந்த சேஃப் பலூன் இருக்கு, அதை கட்டி போட்டு தூக்கி தலைவில ஏறினா, அந்த வீடியோ என்னோட ஞாபகம் இல்லை, தூக்கி தலைவில ஏறினா தண்ணியில பயம் போகட்டும். அந்த தண்ணியில என்றைக்கு பயம் இருக்குதோ அன்றைக்கு அவ்வளவுதான். இந்த முறை வந்து இந்த மழை வெள்ளங்கள்ல வந்து செத்த கனவேர் வந்தது நீந்த தெரியாம தான் செத்தவ. சோ தண்ணியில தூக்கி தலைவில ஏறிற நான் இவரை கிட்டத்தட்ட ஒரு 3 வயசு 2 வயசுல. அப்ப பயம் இல்ல, போய் விழுவான் பொத்தண்டு. பயமண்ட இதே இல்ல, தண்ணியில பயமே இல்லை, நீந்த தெரியாது, ஆனா போய் விழுவார் பொத்தண்டு. விழுந்து போட்டு அந்த குளறுவார், ஐயோ 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 எட்டி ஐயோட்டு பேருந்து போய் பட்டுன்னு தூக்குறது, தண்ணி ரெண்டு கொஞ்சம் தண்ணியை குடிக்க விட்டு தூக்குறது. இப்ப கொஞ்ச நாள்ல இது பயம் இல்லாம போயிடும் தண்ணியில. ஆக்கி you can use this side. This is heaven. It's not a yes. நம்ம தூக்கி எறிகிறது தண்ணிக்கு இல்ல. அப்ப 3-4 வயசு வரைக்கே துப்புரவா வந்து இது இல்லாம போயிட்டு, பயம்ன்றதே இல்லாம போயிட்டு. ஏன் நான் இந்த வீடியோ போடுறேன்னு சொன்னால், பிள்ளை வந்து தண்ணியால் அது ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஃபுல் சைஸ் வந்து நீந்த சொல்லி இருக்கிறேன். உண்மையாவே ஐடியல் வந்து ஆழம் உள்ள இடத்துல இருந்து ஆழம் இல்லாத இடத்துக்கு தான் நீந்த சொல்லணும். ஆனா நான் மாறி நீந்தி இருக்கேன். அப்படி இல்லாட்டி கையை கரடி போட்டு குதிக்கிறேன். ஸோ எனக்கு அவன்ல நம்பிக்கை இருக்கு. முதல்ல பிள்ளையில நம்பிக்கை இருக்கணும், பிள்ளையில வந்து ஸ்ட்ராங்கா வளர்க்கணும். நான் இந்த 1.5 வருஷம் வந்து இந்த பொலிட்டீஷியன் நான் வந்து இந்த 1.5 வருஷம் வந்து உண்மையாவே இந்த பிள்ளைய வந்து கணக்க மிஸ் பண்ணிட்டேன். அவனை ஃபுட்பாலு கொண்டே விட்டது நான், பாஸ்கெட் பாலு கொண்டே விட்டது நான், எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன் நான். நைஸ் ஸ்விமிங். பயமண்டதே இல்லை வாழ்க்கையில, பயமண்டதே அறியாது, இளங்கண்டு பயம் அறியாது. அதான் எனக்கு அடிக்கிற சொல்லுவாங்க, உனக்கும் வாழ்க்கையில ஒன்றுக்கும் பயம் இல்லை தானே, இந்த உண்ட பிள்ளையும் பயப்பட போகுது. ஸோ அப்படிதான் பிள்ளைகளை வளர்க்கணும். கணக்கு விஷயம் இருக்கு எனக்கு பிள்ளை வளர்ப்புல உங்களுக்கு சொல்லி தரதுக்கு, மட்டாக்கள்கிட்ட கேட்கறதுக்கும் கணக்கு விஷயம் இருக்கு. பட் நான் வந்து மகனை தனியை வளர்த்தேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓ, பிள்ளைய நீந்த விட்டுட்டு பாக்குறதும் ஒரு சந்தோஷம்தான். இந்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த
சொல்றது. பிள்ளை வளர்ப்புன்றது சரியான விடயம். அதுல முக்கியமா இந்த பிள்ளை வளர்ப்புன்னு சொல்றேன்டா, சும்மா பிள்ளைய பெத்தம்மா அடிச்சம் வீட்டை உருட்டினம் அப்பா கண்டா பயம் அப்படி இல்ல. பிள்ளை வளர்ப்புன்றது பிள்ளை வந்து துணிஞ்சு சொல்லணும், நான் என்னென்னத்தை செஞ்சிட்டேனப்பா, மன்னிச்சு கொள்ளுங்க, நான் செஞ்சது பிள்ளையா சரியாண்டு பிள்ளைய வந்து சொல்லணும். சோ இந்த பிள்ளை வளர்ப்பு சம்பந்தமா ஒரு தனி வீடியோ உண்ட நான் போறோம் உங்களுக்கு ஆறுதலாக. அதுக்கு முன்னம் நாங்கள் பார்ப்போம். நான் இவரை கூட்டி கொண்டு வந்தது என்னடா, இதுல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த இந்த ஸ்விம்மிங் பூல்ல இன்னொரு பியூட்டி என்னென்றால் இதுல ஆழம் அடிச்சிருக்காங்க இந்த சைட்ல 6 அடி. இதுல 6 அடி என்றால் என்னோட உயரத்துக்கு நிற்கும். இதுல 6 அடி ஸ்விம்மிங் பூல் படத்துல இந்த சைட்ல வந்து 5 அடி, இவடம் வந்து 5 அடி இந்த கிளியரா அடிச்சிருக்காங்க. அது 5 அடி. இங்கால படத்துல 4 அடி 4 feet. இந்த அது வந்து ஷைன் பண்ணுங்க 4 feet. ஸோ இதுல வந்து ஃபீட் இருக்கு, அங்கால வந்து 3 அடி, இடத்துல 3 அடி. ஸோ குழந்தை பிள்ளைகளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து 3 அடி. குழந்தை பிள்ளைகளுக்கு இங்கால குட்டி பிள்ளைகள் உங்களோட வீட்டுல இருக்கணும்டா, முழங்கால இருந்து குளிக்கணும்டா, இவ்விடத்துல பெஸ்டஸ்ட் பூல் இன் கொழும்பு. நான் கொழும்புல எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கிறேன். த பெஸ்டஸ்ட் பூல் இன் கொழும்பு வந்து இதுதான். ரமடா ஹோட்டல் கோல்ஃபேஸுக்கு இங்கே, கோல்ஃபேஸ் ஹோட்டலுக்கு இங்கால இருக்கு த பெஸ்டஸ்ட் பூல். இங்க உங்களோட பிள்ளைகளை கூட்டின்னு வந்தீங்கன்னா நல்லா. சரி, விஷயத்துக்கு வருவோம். நான் இந்த பிள்ளை வளர்ப்பு சம்பந்தமா சில விடயங்களை உங்களோட கதைக்கு ஆசைப்படுறேன். என்னண்டா, நான் சின்னல உனக்கு 5 வயசு வரைக்கும் போட்டு அடி என்று அடிச்சிருக்கேன். 5 வயசு வரைக்கும் அப்பா கண்டா பயம். என்னண்டா, பிள்ளை வந்து கிட்டத்தட்ட 1.5 வயசு 2 வயசு வரைக்கும், சரிதானே, 1.5-2 வயசு வரைக்கும் பிள்ளைக்கு அடிக்க கூடாது, சரிதானே. 5 வயசுக்கு முதல் மாறி சொல்லி போட்டேன். 5 வயசு வரைக்கும் அடிக்கல, 5ல இருந்து 12 வயசு வரைக்கும் தான் அடிக்க வேணும் மாறி சொல்லி போட்டேன். இப்ப இதுல இவ கண்ட பேர் சொல்லுவீனம் என்னென்றால், நோ கோப்பரல் பனிஷ்மெண்ட், பிள்ளைக்கு கை வைக்க கூடாது, வழக்கு இருக்கு, அது இருக்குண்டு. நீங்க உங்களோட பிள்ளைய நீங்க தான் வளர்க்கணும். அரசாங்கம் வளர்க்காது தானே தண்ட பிள்ளைய, எங்கண்ட பிள்ளைய நாங்கள் தான் வளர்க்கணும். சோ அது சொல்ல பார்த்தா இந்த வீடியோ என்னண்டா, சின்னல்ல கிட்டத்தட்ட 4 வயசு 3.5 வயசுல இருந்து அப்பாண்டா பயம் கொஞ்சம். 3.5 வயசு 4 வயசு வரை குழப்படி. முதல் ஒரு 3 வயசு வரைக்கும் ஒரு நாளுமே பிள்ளைக்கு பேசவும் கூட அடிக்கவும் கூடாது. என்ன செய்யணும்னா, அந்த டெம்பர் ட்ராண்ட்ரம் ஒன்று வரும். நான் ஒரு பீடியாட்ரிக் டாக்டர்ன்றபடி அதை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். டெம்பர் ட்ராண்ட்ரம் ஒன்று வரும். அது என்ன டெம்பர் ட்ராண்ட்ரம் என்று பாத்தீங்கன்னு சொன்னா, பிள்ளைகளுக்கு ஏதாவது கேட்டு கொடுக்கலன்னா உடனே கத்தி குளறி கீழே விழுந்து அடிச்சு, அந்த நேரத்துல என்ன செய்யணும்டா, கீழே விழுந்து தலையை கொண்டு எல்லாத்துல அடிச்சு குளறி ஸ்விம்மிங் எங்க மோளுகள்ல பொது இடங்கள்ல இருந்து குளறி சண்டை பிடிப்பாங்களா, அந்த டைம் என்ன செய்யணும்டா, கணக்கெடுக்க கூடாது. அது கத்திராசாண்டு போட்டு எல்லாத்துல விட்டுட்டு பேசாம இருக்கணும். தலையடிச்சு அவருக்கு ஒரு நோமெண்ட் தெரியும் தானே. 3 வயசு வரைக்கும் கணக்கெடுக்க போகுது. அதாவது 3 வயசுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4.5 வயசு 5 வயசு வரைக்கும் கொஞ்சம் விரட்டி வளர்க்கணும். அப்ப அடிப்பேர்ன்ற ஒரு பயம் ஒன்று இருக்கணும், சரிதான். சின்னல்ல வளர்க்கல என்ற 5ல வளையாதது 50லையும் வளையாது. சோ அப்ப அடிப்பேர், அப்ப பேசுவேர் என்ற ஒரு பயம் ஒன்று இருக்கணும் 5 வயசுல இருந்து. உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நான் 5 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் அப்ப அடிக்கடி சொல்லுவார், தோளுக்கு மிஞ்சினா தோழ நண்டா, அவன் இந்த தோளு கிட்ட வந்துட்டான், அவை நீ அடிக்கலாது. 5 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் அடிச்சு நிமித்தி தான் வளர்க்கணும் பிள்ளைய. அதுக்காண்டி சும்மா போய் ஆட்டுக்கு அடிக்கிறேன் மாட்டுக்கு அடிக்கிறேன் மாதிரி தும்பு தட்டையால பாயால அதால இதால, அது அண்ணன் தான் அப்படி அடி விடுற அப்படி இல்லை. குளப்படி செஞ்சா ஃபர்ஸ்ட் டைம் ஒருக்கா ஓன் பண்ணி போட்டு, செகண்ட் டைம் அதே குளப்படி செய்வாரண்டா, ஒரு தடி ஒன்று எடுத்து காலை கீழே 2 பை குளப்படி செய்யப்படாது. பொது இடங்களை போய் கத்துறது, குளறது, தூசணம் கத்துறது, போனுக்கு அடிமையாகிறது. நம்மட ஆள் வந்து போனுக்கு அடிமை இல்லை. 12 வயசு இப்போ போன் கொடுக்கல, 16 வயசு வரைக்கும் போன் கொடுக்கவும் இயலாது. ஆகவே 16 வயசு வரைக்கும் ஸ்ரீலங்காவில் போன் பாவிக்கல, சோசியல் மீடியா பாவிக்கலாது. இப்ப ஆளுக்கு 12 வயசு ஆகுது, இனி அடிக்கலாது, அவன் வளர்ந்துட்டான். அவ இப்ப என்னுடைய ஃப்ரெண்ட், இஸ் மை ஃப்ரெண்ட். நாங்கள் எல்லா கதையும் கதைப்போம். நாங்கள் இதுல சொல்லல அது உங்களுக்கு வீடியோவில். பட் ஒரு அப்பாவா இல்லாம சகல கதையும் இந்த பிள்ளையோட நான் இப்ப கதைப்பேன். சகல விஷயம் விளங்கப்படுத்துவேன், சகல விஷயம் சொல்லி கொடுப்பேன். நான் அப்படி ஒரு அப்பாவை தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இது என்னுடைய அப்பா அப்படித்தான் இருந்தார். ஒரு விஷயம் வந்து சின்னல நீங்க பிள்ளை வளர்க்கல கட்டாயம் நான் நினைக்கிறேன், கதைகள் சொல்லி வளர்க்கிற பிள்ளைகள் தான் ராஜாக்கள் கதை, பெரிய பெரிய வரலாறுகள், அந்த கதைகள், அரண்மனை என்றா என்ன, அந்தபுரம் என்றா என்ன, போர் என்றா என்ன, யானைப்படை என்றா என்ன, குதிரைப்படை என்ன என்னன்னு கதைகள் உங்க அம்மம்மாக்கள் அப்பப்பாக்கள் இருந்தா கொண்டே சொல்லுங்க. கதையில சொல்லி
கதைகளை கேட்டு வளர்கிற பிள்ளைகளுடைய மூளைதான் படுமோசமாக பயங்கரமாக விருத்தி அடையும். மற்ற எல்லாம் சும்மா டம்பா இருக்கும். போனை கொடுக்க அடியாளு. உங்களுக்கு தெரியும், எங்கண்ட இந்த அக்கா ஒரு ஆள் வந்திருந்தவா இந்த தான் தமிழ் தேசியத்துக்கு ஏதோ செய்ய போறேன்னு சொல்லி செய்து கொண்டு ஒரு அக்கா ஒரு ஆள் செம்மணியில சாரியாலையெல்லாம் களத்துல போத்து கொண்டு அவ எனக்கு எப்படி தெரியுமான்னா அவருடைய மகன் ஃபுல் போன் அடிக்ட். சரிதானே? இந்த நேரம் போன், இவா லோயர், இவா போயிடுவா ஃபுல் போன் அடிக்ட். அதுல இருந்தான் அவருடைய மகனே எனக்கு தெரியும். சோ அப்படி பிள்ளைகள் வளர்க்கறத நான் விரும்பல. அவங்க அட்வைஸ் பண்ணினா போன் ஸ்கிரீனையும் சரி போனையும் சரி பார்க்க விடாதீங்கன்னு சொல்லி. இந்த ரெண்டும் படுமோசமான சாமான். ஸ்கிரீன் சொல்றது டிவி, போன், டேப்லெட், கம்ப்யூட்டர், இதுகள் 12 வயசு வரைக்கும் கண்ணில் காட்டவே கூடாது. இப்படியான சின்ன சின்ன லெஷர் ஆக்டிவிட்டிஸுக்கு பிள்ளைகளை கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய சின்ன அட்வைஸ் பிள்ளை வளர்க்கறதுக்கு. 12 வயசு வரைக்கும் கை வைக்க கூடாது. 12 வயசு வரைக்கும் பிறகு கை வைக்க கூடாது. 5ல இருந்து 12 வயசு வரைக்கும் தட்டித்தான் பிள்ளைகளை வளர்க்கணும். சோ நான் இன்றைக்கு வந்திருக்கிறது உங்களுக்கு எங்க என்னன்றது. இன்றைக்கு பின்னர் பாராளுமன்றம் போறேன். சோ பிள்ளை கூடி ஒரு வீடியோவை உங்களுக்கு போடணும். சோ ஆசைப்பட்டேன் நான். ஆனால் ஒரு விஷயம், அதோடையும் எனக்கு ஒரு சின்ன விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லித்தர ஆசைப்படுறேன். என்னடா ஜோசிப் இவர் பாராளுமன்ற உறுப்பினரா வந்தவர், இவர்கிட்ட காசு இருக்கு, இவர்கிட்ட உடுப்புகளை பார்த்தனீங்களே, இவர்கிட்ட உடுப்பை பார்த்தனீங்களே நீங்கள், இவர் அப்படி உடுப்புகளோட இவர் திடீர் இவன் நாசமா போகணும் சனியன் இதுக்குள்ள கொமெண்ட் எல்லாம் கீழே வரும். ராசா உண்ட வாழ்க்கையை நீதான் தேடிக்கொள்ளணும் மொழிய பக்கத்து வீட்டுக்காரன் அங்கிள் உன்னுடைய வாழ்க்கையை தேடி தர மாட்டார். அவர் அப்பாவே இருக்கலாம், ஆனா அது உமாட்ட தான் கேட்கணும். சில பேருக்கு தான் இந்த வீடியோ நான் சொல்றேன், இந்த குளர்றாக்கள் கத்துறாக்களுக்கு அவன் முழு பேரும் எடுத்து இந்த வீடியோ போட்டு குளர வேண்டாம். இதுல சின்ன துண்டை வட்டிட்டு என்ன உண்டு ஒரு 5000 வியூஸுக்காண்டி ஒரு வீடியோ போடும். அது வேற ஜன உண்ட வாழ்க்கையை நீ தான் பார்க்கணும். எந்த பிள்ளை பிறந்த 2014 2018 வரைக்கும் கொழும்புல தான் வளர்ந்தவன். 2018 இருந்து 21 சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வேலைனாங்க. 21 இருந்து 24 கொழும்புல தான் வளர்ந்தவன். என்ன உங்களோட பிள்ளைகளை கொழும்புல வளர்த்து கொண்டு இவர் யாழ்ப்பாணத்துல அரசியல் செய்யறேன்னு கேட்டுக்கு. நீங்களும் உங்களோட பிள்ளைய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல போட்டு அவனுக்கு ஆங்கில மொழியில வளர்க்கணும். நானும் அதை ப்ரொமோட் பண்றேன் ராசா, அதை ப்ரொமோட் பண்ணுவோம். நான் என்னுடைய பிள்ளைக்கு ஆங்கில அறிவை முக்கியமா நான் பாக்குறேன். தமிழ் தேசியம் கலைக்கிற குளர் இருந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களோட பிள்ளைக்கு ஆங்கிலம் தெரியும். நாளைக்கு ஜெர்மனிலையும் பிரெஞ்சுலையும் பிரான்ஸ்லயும் யூரோப்பாலையும் உங்களோட பிள்ளை போய் நின்று கொண்டு அண்ணே அவருக்கு என்ன சொல்றாருன்றா கேட்டு சொல்றீங்க. பஸ்ல சில பேர் அப்படி என்ன கேட்டிருக்கீங்க. அப்படி ஒரு நிலைமைக்கு பஸ்லயே ஏற தெரியாம அப்படி பிள்ளைகளை வளர்க்காம பிள்ளைகளை மும்மொழியிலையும் வளருங்க. ஸ்ரீலங்காவில் வளர்க்குறாங்க. என்ன சிங்களம் தெரியும், தமிழும் தெரியும், ஆங்கிலமும் தெரியும். பட் ஐ யூஸ் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் பிகாஸ் when the father speaks something in English, the children will catch in a sensitive way. So எனக்கு என்னுடைய பிள்ளைன்ற இதுகள் தான் முக்கியம். இதுல கணக்கு கூட ஆங்கிலம் தெரியாது பிள்ளை ஒரு வீடியோ போடும். இதை எப்படியும் குளர்றது வீடியோ போடும், அது பிரச்சனை இல்லை. ஒரு படியம். 2வது, நான் பாஸ் அவுட் பண்ணி போட்டு சிங்கள இடங்கள்ல கூட டாக்டர் வேலை தான் கூட 3 வருடம் யாழ்ப்பாணத்துல வேலை இருக்கேன். படிச்சது 2008 இருந்து 2015 வரைக்கும் ஜெஃப்னால. ஸோ 8 வருஷம், 11 வருடம் அங்க, 5 வருடம் கொழும்புல, 11 வருடம் யாழ்ப்பாண ஏரியாவில் மெடிக்கல் கேரியர்ல, 5 வருடம் இங்க. ஸோ நீங்கள் திருப்பியும் மறுபடியும் அதுக்கு குளறது பிரயோசனம் இல்லை. ஆனா சரியான முக்கியம் லாங்குவேஜ். சிங்களம், தமிழ், ஆங்கிலம், இந்த 3ம் சரியான முக்கியம். ஆங்கிலம்ன்றது எங்கட தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. தயவு செய்து விளங்கிக் கொள்ளும். சோ நீங்கள் பிள்ளைய ஆங்கில மொழியில வளர்க்கிறதுன்றது சரியான முக்கியம். தயவு செய்து அதை விளங்கிக் கொள்ளுங்க. பிள்ளை ஆங்கிலம் தெரிஞ்சு வளரணும். இங்க வாழ்றா பிள்ளைக்கு சிங்களமும் தெரிஞ்சு வளரணும், தமிழும் தெரிஞ்சு வரணும். தமிழ் பிள்ளைன்னா தமிழ் கதைக்கு தானே ஆட்டோமேட்டிக்காகவே சிங்களம் தெரிஞ்சு வளர வேணும். அதையும் சொல்லிக்கொண்டு அதுக்கு பிறகு இவர் கனவேர் குளறவின இந்த வீடியோல இவர் தன் பிள்ளைய இங்க ஸ்விமிங் பூல்ல வச்சு வளர்க்கிறார், இப்படி எல்லாம் வீடியோ போடுறாரு. ஆனா எங்களுடைய கிள்ளச்சியில இருக்கிற பிள்ளைகள், முள்ளத்தீவில் இருக்கிற பிள்ளைகள் கஷ்டத்துக்கு வளருதுன்னு உங்களுக்கு அடுத்தான் நான் என்னுடைய வேலையும் இழந்து எல்லாத்தையும் இழந்து போனேன். ஆனா உங்களோட அரசியல்வாதிகளை பாருங்க, சென்ற காலேஜில் வந்த ஸ்விமிங் பூல்ல நாசமாக்கி இருக்கிறாங்க. சரிதானே? சென்ற காலேஜில் வந்த ஸ்விமிங் பூல்ல நாசமாக்கி இருக்கிறாங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஜெஃப்னாவில் இண்டோர் ஸ்டேடியத்தை நாசமாக்கி இருக்கிறாங்க. நான் நாசமாக்கினானா ஏதாவது உண்டு? சென்ற காலேஜ் ஸ்விமிங் பூல்ல நாசமாக்கினானா, இண்டோர் ஸ்டேடியத்தை நாசமாக்கினானா? யாழ்ப்பாணத்துக்கு வந்தது நானும் அடிபடுறேன்னு அதை திருப்பி மறுபடியும் பழைய இடத்துக்கு கொண்டு போய் ஓல் பார்க்ல கட்டணும். சோ உங்களோட அரசியல்வாதிகள் தங்களோட பிள்ளைகளை வெளிநாட்டுல வச்சு கொண்டு எல்லாத்தையும் குழப்புறாங்க. நான் கொழும்புல இருந்து கொண்டு என்னுடைய பிள்ளைய கொழும்புலையும் வளர்த்து கொண்டு நான் யாழ்ப்பாண மக்களுக்காக போராடுறேன். இந்த சின்ன லொஜிக் கூட விளங்காம அவரோட பிள்ளை இங்க கொழும்புல, அவர் வாழ்றது கொழும்புல, கொழும்பு சவுசு வீட்டுல பேத்தனமா காய்ச்சி கொண்டிருக்க சில செம்மறியல் அதை காய்ச்சி கொண்டு இருக்கும். நீங்க உங்களுடைய வாழ்க்கை முன்னோரம்டா போராடி முன்னுக்கு வரணும். 2006 ஜூன் மாதம்
எக்ஸாம் முடிஞ்சது, A level எக்ஸாம். நவம்பர் மாதம் யாழ்ப்பாணத்துல இருந்து 2 பேக்ல, ஒரு பேக்ல கதை புத்தகம், ஒரு பேக்ல என்னுடைய A level நோட்ஸோட, ஒரு கொஞ்சம் உடுப்போட 2 ஷர்ட்டும் 2 ட்ரௌசரோட 2006ஆம் ஆண்டு நவம்பர் மாதம்னா ஜோதிச்சு பாருங்க, அடிபாடு மேக்சிமம் நடக்கிற இடம். திருவோணமலை கப்பல்ல போய் வவுனியாவுக்கு வந்து பஸ்ல ஹட்டன்ல போய் ஃபர்ஸ்ட் 1500 ரூபாய் கிளாஸ் கொடுத்து வச்சோம். இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினர். நீங்க உங்களோட வாழ்க்கையை நீங்கள் தான் செழிப்பா வச்சிருக்கோம். மொழிய பக்கத்து வீட்டுக்காரன் வந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பா வச்சிருக்க மாட்டான். ஆகவே நீங்க குளறதுலயும் விதியோசனம் இல்லை. ட்ரை பண்ணுங்க மேக்சிமம். வாழ்க்கைன்றது போராட்டம். நன்றி, வணக்கம். டாக்டர் ராம்நாத். என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா. என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா. என்னினமே என் சனமே நேசிப்பவன் அதனால் மரணத்தையே ஆசிப்பவன். மண்ணை நேசிப்பவன் அதனால் மரணத்தையே ஆசிப்பவன். என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா. என்னினமே என் சனமே அன்னை தந்தை எனக்கு முண்டு அன்பு செய்ய உறவும் என்னை நம்பி உயிர்கள் உண்டு ஏக்கம் நெஞ்சில் நிறையவும். மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே வாசிப்பவன். என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா. என்னினமே என் சனமே பாசறை நான் புகுந்த இடம் பதுங்கு கூடி உறங்குமிடம். தேச நலன் எனது கடன், தேன் தமிழே எனது திடன். அதனால் மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தை ஆசிப்பவன். என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா. என்னினமே என் சனமே என் முடிவில் விடிவிருக்கும்